Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, first வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Paytm ஆப்புக்கான லிங்கை கொடுத்திருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. சோ உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட அட்டாச் ஆயிருக்க மொபைல் நம்பரை அதுல டைப் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை டிக் பண்ணிட்டு கீழ ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. சோ அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய மொபைல் போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். சோ அந்த ஓடிபி மெசேஜ் அதை பார்த்து டைப் பண்ணிட்டு கீழ ப்ரொசீட் செக்யூர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே உங்களுடைய ஆப்போட ஹோம் பேஜுக்கு போயிருவீங்க. சோ அதுலயும் சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இடது பக்கம் மேலே கார்னர்ல உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இந்த Paytm ஆப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த ப்ரொஃபைல் ஐக்கானில் மெனு பாரில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே அதில் ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோன் எந்த பேங்கோட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்கை அதில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேங்கை நீங்கள் அதில் சர்ச் பண்ணோன்னே அதில் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏற்கனவே ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து யூபிஐ பின் வந்து தேவை கிடையாது. அதிலே வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கும். சேஞ்சுங்கிற ஆப்ஷன் தான் காமிக்கும். வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறீங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த யூபிஐ பேமெண்ட் ஆப் இந்த கூகுள் பே ஃபோன்பேல இல்லைன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வந்து இதில் யூபிஐ பின் கிரியேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு யூபிஐ பின் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூகுள் பேலையும் ஃபோன்லேயும் இருக்கீங்கன்னா அது அப்படியே கண்டினியூவாக இருக்கட்டும். வேறு அதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நான் இந்த அக்கௌண்ட்டை கூகுள் பேயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பின் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எனக்கு அதை பின்னை சேஞ்ச் பண்ணணுன்னா மட்டும் அதை சேஞ்ச் கொடுத்து நான் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லாததால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனோடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதில் இருக்க லாஸ்ட்டு 6 டிஜிட் டெபிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணிட்டுக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக இந்த பேங்க் அக்கௌண்ட்டோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய Paytm ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிருச்சுன்னா இது புதிய கஸ்டமராக இருந்தீங்க, அதாவது புதிய பேங்க் அக்கௌண்ட்டை இந்த Paytm ஆப் மூலமாக ஆட் பண்ணுறீங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த யூபிஐ பேமெண்ட்லையும் இது வரைக்கும் ஆட் பண்ணலைன்னா உங்களோட யூபிஐ பின்னை வந்து கிரியேட் பண்ண கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அதை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் செட் 4 டிஜிட் யூபிஐ பின்னு காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 4 டிஜிட் யூபிஐ பின்னை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் யூபிஐ பின் இருக்கும். ஸோ ஏற்கனவே செட் பண்ண அந்த 4 டிஜிட் யூபிஐ பின்னை மறுபடியும் அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் வந்து கிரியேட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேறு எந்த யூபிஐ பேமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ஏற்கனவே ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ பேமெண்ட்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு யூபிஐ பின் இருக்கும். அதனால் நீங்கள் செட் பண்ணிட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.